என் மகளே, இடறி போகாத செம்மையான வழியிலே உன்னை நடக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். சில சமயத்துல சில நண்பர்களை பார்த்தா நகத்துல கட்டு போட்டிருப்பான் கால் விரல்ல. என்னாச்சு கால் விரலுக்கு? நான் இடறிட்டு, கல் இடறிட்டு போகிற நடக்கிற இடத்துல கல் இடறி நகத்துல ஒரு பாதிப்பு உண்டாயிற்று. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் சின்ன வயசுல என் காலை இடறி காயப்பட்டதெல்லாம் அனுபவிச்சிருக்கிறேன். அதனால்தான் இடரில்லாத வழியில நடங்க. கற்களா இருக்குது, கால் இடறிறோம், இந்த வெளியில இங்க நடங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம உலக வாழ்க்கையில, நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில பல இடரல்களை சாத்தான் கொண்டு வருகிறான். உங்க வீட்டுக்குள்ள சில இடரல்கள், உங்களுடைய வேலை செய்யற இடத்துல சில இடரல்கள், பிசினஸ் செய்யற இடத்துல சில இடரல்கள். ஒரு ஃப்ரீயா செஞ்ச மாதிரி இல்ல, விட்ட மாட்டேங்கிறாங்க. ஏதாவது தடை உண்டு பண்ணிட்டே இருக்காங்க, இடரல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது நம்மை பாதிக்கிறது. இந்த இடரலே இல்லாம இருந்தா ஃப்ரீயா நம்ம சந்தோஷமா போயிட்டே இருப்போம். வேலையில, பிசினஸ்ல, ஊழியத்துல, குடும்ப காரியத்துல. ஆனா ஏதாவது ஒரு இடரல் வந்துட்டு யார் உண்டாக்குறா? இதெல்லாம் சாத்தான். நமக்கு எதிராளி ஒருத்தர் இருக்கிறான், அவன் பொல்லாத பிசாசு ஆகிய சாத்தான். அவன் தான் இடரல் உண்டாக்குற கற்களை போடுவான், இரல் உண்டாக்குகிற முற்களை போடுவான். நம்ம நடந்து போகிற பாதையில நமக்கு இடரலை உண்டாக்கணும், நம்ம துக்கப்படுத்தணும், காயப்படுத்தணும், இவங்களை ஃப்ரீயா நடக்க விடக்கூடாது, சந்தோஷமா இருக்க விடக்கூடாதுன்னு இடரலை உண்டாக்கி கொண்டே இருப்பான். ஆனா இடர் இல்லாத வழியில நான் உன்னை நடக்க பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். அந்த நீங்க விசுவாசிங்க. எல்லா இடரல்களையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி அழகான பாதையில உங்களை நடத்த போகிறார். நீங்க பயப்படுகிற இடரல்கள் எல்லாம் இன்னைக்கு விலகி போயிடும், காணாமல் போயிடும். சந்தோஷமா முன்னேறி போவீங்க. விசுவாசிக்கிறீங்களா?